People preparing to boycott the elections. There is a stir in Srirangam Assembly constituency. Subatham Avenue, which is under Allithurai Panchayat of Srirangam Assembly constituency in Tiruchirappalli district, is home to more than 500 families. The area has not been provided with any basic facilities for sewage disposal for the last 10 years and has been continuously accused by political parties of boycotting this area. More than 1,000 people living in that avenue have told our reporters that they will boycott the assembly elections and will not vote for any political party and will boycott the elections using the 48-0 method. This has caused some unrest among all the party candidates contesting in Srirangam. ஸ்ரீரங்கம் தொகுதி அள்ளித்துறை பஞ்சாயத்து சுபதவன்லன்னு பேசுறாங்க. எங்களுக்கு பக்கத்துல வந்து ராதாகிருஷ்ணாவனியும் ராஜநகர் அவங்களும் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து நாங்க குடி வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா 10 வருஷத்துல நாங்க அவ்வளோ மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர்கிட்ட, எம்பிகிட்ட, எம்எல்ஏட்ட, ஏன் நம்ம அமைச்சர்கிட்ட கூட கொடுத்துருக்கோம். யாருமே வந்து எங்களுக்கு செய்யல. ஆனா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சாக்கடை கட்டினாங்க. அது வந்து இங்க பாதியில நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க. அங்க லாஸ்ட்ல எல்லாரும் தண்ணி விடவும் எல்லாம் கடைசியில் உள்ளவங்களுக்கு வீடு சுத்தி அவங்களுக்கு நிக்குது. எங்களுக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரோட்ல வந்து பிள்ளைங்களை விட முடியல. சாயங்காலத்துல வந்து நாங்க வெளியில வந்து நிக்க முடியல. கொசுக்கடி அந்த சாக்கடை தான் எங்க பிள்ளைங்க நடந்துட்டு வீட்டுக்குள்ள வருதுங்க. நாங்க என்ன பண்றதுனே தெரியல. எங்களுக்கு வந்து நாங்க போகாத இடம் கிடையாது. பிடிஓட்ட போயாச்சு. அவங்கெல்லாம் வரப்பெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பஞ்சாயத்து, அது ஒரு பஞ்சாயத்தும்பாங்க. இந்த பஞ்சாயத்தை பாக்குறது யாரு? கவர்மெண்ட் தான் பாக்கணும். நாங்க வந்து அப்ரூவ்லாம் வாங்கி தான் நாங்க கட்டினோம். இவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டு இவ்வளவு காசை போட்டு நாங்க எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியாம நாங்க முழிச்சிட்டு நிக்கிறோம். நாங்க விக்கிறதுக்கும் முடியாது. ஏன்னா விக்கிற சூழ்நிலைக்கு நிறைய குடும்பம் வந்துட்டாங்க. ஏன்னா வித்துட்டு போனாலும் வரவங்க அவங்களும் இதே கஷ்டம் தான் படணும். நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப அரசாங்கத்து மேல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. நாங்க வந்து போகாத இடமே கிடையாது. நாங்க பஞ்சாயத்துல அவ்வளோ மனு, கலெக்டர்கிட்ட அவ்வளோ மனு, எம்பிட்டே கொடுத்தோம். எதுவுமே எங்களுக்கு நடக்கிற மாதிரி இல்லை. 6 வருஷம் முன்னாடி சாக்கடை பாதியில நிப்பாட்டினதோட அப்படியே இருக்கு. இப்ப எல்லா பக்கமும் தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கு. தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு எல்லா பக்கமும். ஆனா இப்ப பார்த்தா ஒரு 6 மாசமும் அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா 70 வயசுக்கு மேல சாந்தபுரம் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போறாங்க. போய் தண்ணி பிடிச்சிட்டு வர்றாங்க. நாங்க வந்து வாழ்வாதாரமே இழந்து போய் நிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி இல்ல, சாக்கடைக்குள்ள இப்படி நின்னாக்கா நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ரொம்ப கொந்தளிச்சு போய் நிக்கிறோங்க. நாங்க அந்த வந்து இந்த தேர்தலை வந்து நாங்க வந்து அட்டன் பண்றதா கிடையாது. நாங்க வந்து புறக்கணிக்க போறோம். ஏன்னா அவ்வளோ அதிருப்தியில நாங்க அரசாங்கத்து மேல இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு மேல சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் அவ்வளோ கொடுத்துருக்கோம். 30 நாள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றதுதான். ஆனா அவங்க யாரும் வரவும் இல்லை, ஒன்றும் கேட்கவும் இல்லை. நாங்க இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சிஎம்கிட்ட போயாச்சு, எல்லா பக்கமும் போயாச்சு. வாரம் திங்கக்கிழமை யார் இருக்கிறவங்க மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஆனா அப்போ வந்து மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டு வரோம். பிடி ஆஃபீஸ்ல வருவாங்க. வந்துட்டு பார்த்துட்டு இது அந்த பஞ்சாயத்து, இது இந்த பஞ்சாயத்துனா இந்த பஞ்சாயத்தை பாக்குறது யாரு? கவர்மெண்ட் தான் செய்யணும். நாங்க பொதுமக்கள் போய் அடுத்தவங்கலாம் பேச முடியுமா? இப்படியே பண்ணிட்டு இருந்தாக்கா நாங்க வந்து இந்த தேர்தல் வந்து நாங்க வந்து புறக்கணிக்க தாங்க போறோம். நாங்க அவ்வளவு கொந்தளிப்புல இருக்கோம். இந்த தண்ணி பாருங்க. தண்ணி இல்லாம நாங்க 1.5 கிலோமீட்டர் போறோம்னா நாங்க இவ்வளவு பேரு எவ்வளவு தண்ணி எடுக்கிறது? எப்படி நாங்க வாழ்வாரத்தை பாக்குறது? வேலைக்கு போறதா? எங்க ஆம்பளைக்கு காலை எழுந்து குடத்தை தூக்கிட்டு அலையிறாங்க. நாங்க எல்லாம் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும் தான் இப்படி வந்துட்டு இப்படி மாட்டிட்டு தீவு மாதிரி நிக்கிறோங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்குமா இங்க? இங்க வந்து 1000 வீடு கிட்ட இருக்குங்க. ராஜநகர், ராதாகிருஷ்ணா நகர், சுபதவாணின்னு அவ்வளோ இருக்கு. ஓட்டுமே 1000க்கு மேலதான் இருக்கும்.
நாங்க இவ்வளவு ஓட்டு நாங்க புறக்கணிக்கிறதா தாங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எம்பி வந்து உங்களை நேர்ல வந்து பார்த்தாரா? இல்ல எம்பி எம்பி நாங்க போய் சம்பந்தம் பார்த்தோம். நீங்க நேர்ல பார்த்தீங்க. நாங்க போய் பார்த்தோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தாரு. ஆ அங்க போய் பார்த்தோம் நாங்க. எம்பி என்ன சொன்னாங்கம்மா? எம்பி வந்து நான் கலெக்டர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. கலெக்டர்கிட்ட அவர் சொல்லிட்டு தான் போனாரு. ம். அவ்வளவுதான். எந்த நடவடிக்கையும் இல்ல இல்ல. அங்க கலெக்டர்ல இருந்து யாரும் ஆபீஸ்ல இருந்து யாரும் வந்து பார்த்தாங்களா? கலெக்டரேட்ல வீடியோ இருந்து தான் வருவாங்க. வீடியோ தான் வருவாங்க. வீடியோ தான் வருவாங்க. ம். வந்துட்டு வந்து உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லம்பாங்க. நாங்க ஒத்துமையா தான் இருந்தோம். இப்போ ஒத்துமை இல்லாம போனது சாக்கடையால. நாங்க அவ்வளோ ஒத்துமையா இருந்தோம். இப்போ வந்து சாக்கடையால எல்லாமே மூஞ்ச முறிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா உங்க தண்ணி எங்க வீட்ல வருது, எங்க தண்ணி உங்க வீட்ல வருது இப்படின்னு வந்து பிரச்சனையாவே தான் ஓடுது. எங்களுக்குள்ள நாங்க அவ்வளோ ஒத்துமையா இழந்துட்டு நிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலாம்னு நாங்க வந்து அதான் தேர்தலில் தான் புறக்கணிக்க போறோம். அதுக்கு மேல என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க. நானும் வந்து இதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லா வீட்லேயும் வந்து 70+ 60 to 70+ ஏஜ்டு பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி காலையில் குளிக்கிறங்காட்டி சாக்கடை தண்ணி வருது. நாங்கள் குளிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும். வயசானவங்க எல்லாம் சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட் எல்லாம் பேஷண்ட்டில் இருக்கிறங்காட்டி அவங்களும் பாத்ரூமெல்லாம் யூஸ் பண்ணுறங்காட்டி தண்ணி வருது. இதனால குழந்தைங்களுக்கு அந்த இன்னொருத்தர் தண்ணி மிதித்து போகிறங்காட்டி எங்களுக்குள்ள நிறைய சண்டை வருது. டெய்லி குழந்தைங்களுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு தான் ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா கண்டினியூஸாக ஏதோ ஒரு ஒன்றா வயிற்றால போகுது, வாந்தி வருது. கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் இங்கே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து எந்த ஃபெசிலிட்டி இல்லாதங்காட்டி வெறும் ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்குள்ளார இருந்த கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு. ஒரு ஏதாவது உடம்பு சரியில்லை, நைட்டில் எல்லாருமே வந்து ஒர்க்கிங்கில் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நைட்டு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா உன் வீட்டு சாக்கடை தண்ணினால என் குழந்தைக்கு வருது. அதனால் அந்த மாதிரி எங்களுக்குள்ளே இந்த சாக்கடை தண்ணி, குடி தண்ணி இல்லை. ரொம்ப எங்களுக்குள்ளே மனஸ்தாபாய் குழந்தைங்கள டெய்லியுமே நாங்கள் வந்து ஒரு வீட்டில் டு ஒரு வீட்டில் குழந்தைங்கள மெயினாக குழந்தைங்க பெரியவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருக்கோம். இதை பார்த்து ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்த்து ரொம்ப மைண்ட் அளவில் ரொம்ப சிக்காயிட்டோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு. உங்களின் ஸ்டாலின் இது போட்டாங்க. எங்கெங்கே போடுறாங்களோ எல்லாருமே போய் ரிட்டனாக கொடுத்துருக்கோம். ரேஷன் கடையிலேருந்து ஸ்டாலின் சொல்லி வந்தாங்க. அதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்ததே எங்களுக்கு சாக்கடை வேணும், தண்ணி வேணும்னு சொல்லி தான் வந்து இது பண்ணுறோம். மழை இப்போ வெயில் காலத்தில் இவ்வளோ தண்ணி நிற்கிது. ஒரே ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா ரொம்ப அப்படியே ஓடுது. அப்போ குழந்தைங்களெல்லாம் வெளியில் கூட வர முடியல. அன்றாட தேவை பால் வாங்குறதுக்கோ காய் வாங்குறதுக்கோ, ஏன்னா இந்த டிச்சு தண்ணி தாண்டி எங்களால் போகவே முடியல. மழை காலத்தில் ஏதோ ஐலாண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தண்ணியை மிதித்து போக முடியாங்காட்டி டெய்லியும் அன்றாட வாழ்க்கை பால் காய் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட். ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. நிறைய ஸ்கூல் குழந்தைங்க லீவு தான் போடுறாங்க. அவங்களோட ஸ்டடீஸும் ரொம்ப பாதிக்குது. அதனால தேர்தலை புறக்கணிக்க போகிறாங்க. ஆமாம், அதனால் நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்கோம். போதுமா?